யார் யார் வீட்டுக்கெல்லாம் ஏசி, வாட்டர் ஹீட்ரு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி பல்வேறு யூசேஜ் அதிகமாக இருக்கு பாருங்க, 300, 400, 500, 1000 அப்படின்னு சொல்லி யூனிட்டோட ரேஞ்ச் அதிகரிக்கு பாருங்க, அவங்களுக்கு சோலார் பேனல் அமைப்பது ரொம்ப ரொம்ப லாபகரமாக இருக்குங்க. நாங்கள் அந்த வேலையை தான் செஞ்சு கொடுக்குறோம். அதாவது பிகேஜி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற நம்ம கம்பெனி சார்பாக கவர்மெண்ட்டோட சப்சிடியோட நாங்கள் சோலார் பேனல் அமைச்சு கொடுக்குறோங்க. சோலார் பேனல் நம்ம வீட்டுக்கு அமைப்பது லாபமா நஷ்டமா? அதாவது சோலார் பேனலானது ஒரு சாரருக்கு லாபம், ஒரு சாரருக்கு நஷ்டம். யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம், அவ்வளோதான் இந்த பதிவோட நோக்கங்க. வேற ஒன்றுங்க, நம்ம வீட்டில் இபி சப்ளை, அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டோட சப்ளை நமக்கு இருக்குது. அவங்க குறைந்தாகவே பயன்படுத்துகிறாங்க. 100 யூனிட் பயன்படுத்துகிறாங்க, 200 யூனிட் பயன்படுத்துகிறாங்க. அதாவது நமக்கு நம்மளோட யூசேஜ் ஆனது கம்மியாக பயன்படுத்தக்கூடிய இபி சப்ளை உடையவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சோலார் பேனல் அமைப்பது நஷ்டம் தாங்க. சரிங்க, யாருக்கு லாபம்? அதாவது சோலார் பேனல் வந்து எதுக்காக போடுறோம்? நம்ம வீட்டுக்கு மின்சார சப்ளையை கொண்டு வரதுக்கு வேண்டி. அதாவது ஈபிக்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்காங்க பாருங்க. இபி சப்ளைக்கு வழியே இல்லாமல் ஒரு தோட்டத்தில் இருக்காங்க, தனியாக வீடு கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு சோலார் பேனல் போட்டு ஆஃப் கிரிட் சிஸ்டம் போட்டு கொடுத்து ரன் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றுங்க, வெறும் 50 வாட்ஸ் பேனல் போட்டால் கூட லாபம் தாங்க அவங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கனாக்க, ஒரு 50 வாட்ஸ் பேனல், ஒரு 40 ஏஹெச் பேட்டரி, ஒரு சார்ஜ் கண்ட்ரோல் போட்டு அவங்களுக்கு அமைச்சு கொடுத்தாக்க அவங்களுக்கு லைட்டிங் ஆனது பயன்படுத்த முடியும். அப்போது வீட்டுக்கு ஒளியை கொண்டு வந்தால் அது லாபம். ஏற்கனவே இபி சப்ளை இருக்குது, ஆனால் லோ யூசேஜ் அப்படின்னு சொன்னால் நஷ்டம். சரிங்க, ஹை யூசேஜ், அதாவது ஒரு 400 யூனிட் 500 யூனிட் அப்படின்னு போயின்னு வச்சுக்கலேன், 300 எபோ 300 யூனிட் போயிடுச்சு சொன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 1000 ரூபா, 1000 ரூபா, 2000 பில் போயிடும். அதனால் யார் யார் வீட்டுக்கெல்லாம் ஏசி, வாட்டர் ஹீட்ரு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி பல்வேறு யூசேஜ் அதிகமாக இருக்கு பாருங்க, 300, 400, 500, 1000 அப்படின்னு சொல்லி யூனிட்டோட ரேஞ்ச் அதிகரிக்கு பாருங்க, அவங்களுக்கு சோலார் பேனல் அமைப்பது ரொம்ப ரொம்ப லாபகரமாக இருக்குங்க. நாங்கள் அந்த வேலையை தான் செஞ்சு கொடுக்குறோம். அதாவது பிகேஜி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற நம்ம கம்பெனி சார்பாக கவர்மெண்ட்டோட சப்சிடியோட நாங்கள் சோலார் பேனல் அமைச்சு கொடுக்குறோங்க. அவங்களுக்கு ஒரு கோவர் பேனல் போட்டாக்க 30,000 வரைக்கும் சப்சிடி கிடைக்குதுங்க. ஆக்சுவல் காசு பார்த்தாக்க பேனலு அதில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் பொறுத்து பார்த்தாக்க ஒரு கோவர் பேனல் 70,000 90,000 வரையும் நாம் செலவு பண்ணி போட முடியுங்க. அதாவது பேனலு, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்வெர்ட்ரு, அதுக்கு யூஸ் பண்ண டிபிஸு, இதோட ஒவ்வொரு மெட்டீரியல் காசு இருக்கு இல்லையா. சிம்பிளாக பார்த்து சொன்னாக்க, ஒரு சாதாரண சுவிட்சிலே பார்த்தீங்கன்னா ஆங்கரில் பென்டால் சுவிட்ச் சின்ன, அதாவது 15 ரூபா 20 சுவிட்ச் இருக்குது. இதே பார்த்தோன்னா 100 ரூபாயில சுவிட்ச் இருக்குது இல்லையா. அந்த மாதிரி பேனல்லையும் பார்த்து சொன்னாக்க பேனல் தகுந்த மாதிரி மோனோ பேனல் இருக்குது, மோனோ ஹாஃப் கட்டு, மோனோ ஹாஃப் கட்டு, பைஃபேசியல், இப்படி பல்வேறு வகையான பேனல்ஸாக இருக்குங்க. நாம் எந்த பேனலை யூஸ் பண்ண போகிறோம், எந்த இன்வெர்ட்டரை யூஸ் பண்ண போகிறோம், என்ன வயர்ஸை யூஸ் பண்ண போகிறோம், அதில் போடக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ண போகிறோம், அதை பொறுத்து காஸ்ட் ஆனது ஒரு கிலோவாட் பேனலுக்கு 70,000 இருந்து 90,000 வரை செலவாகுங்க. இது 2 கிலோவாட் பேனல் போடணும் அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு கிட்டத்தட்ட 60,000 மானியம் கிடைக்கும். அதே நேரத்தில் 1.20 1.50 வரை செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். சரிங்க, 3 கிலோவாட் அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு வந்து 1.80 2.10 2.20 அந்த லெவலில் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அதாவது நாம் யூஸ் பண்ணக்கூடிய மின்சாரத்தை அளவிட பொறுத்து, மின்சாரத்தை அளவீடு, அதாவது 300 400 500 1000 அப்படின்னு சொல்லும்போதில்ல, ஒரு கிலோவாட் பேனலானது 2 மாதத்துக்கு 300 யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யப்படுங்க. அதாவது 250 300 யூனிட்டானது மின்சாரத்தை உற்பத்தி செய்யப்படுங்க. இப்போது ஹை யூசேஜ் அப்படின்னு சொல்லி போயிட்டாவே சாதாரணமாக 1000 ரூபா 2000 கட்டிகிட்டு இருக்கோம், திடீர்னு 5000 பில் சொன்னால் ஷாக் ஆகிப்படுவாங்க. காரணம் அவங்க வீட்டில் ஏசி வாங்கியிருப்பாங்க, திடீர்னு வாங்கிக்கிட்டு ஒரு 2 மாதம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பில்லு ஏறி போயிடும். தொடர்ச்சியாக ஏசி யூஸ் பண்ணும்போது பில்லானது ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பில்லை வந்து சரி கட்டணும்னு சொன்னால் இந்த மாதிரியான சோலார் பேனலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம பில்லையும் குறைச்சிக்கலாம், புரியுதாங்க. அதனால் சோலார் பேனலானது எதுவுமே இல்லாமல் இருக்காங்க பாருங்கள், இபிக்கு வழி இல்லாமல் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லாபம். ஹை யூசேஜ் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கும் லாபம். சுத்தமாக வாய்ப்பே இல்லை இபி சப்ளைக்கு, ஆனால் வந்து எங்கள் வீட்டில் ஃபேன் ஓடும், லைட் ஓடணும், கரண்ட் ஓடணும் அப்படி யோசிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் பார்த்தினாக்கா சோலார் பேனல் மூலம் பேட்டரி சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஆஃப்ரேட்டில் போயிட்டாவே ரேட்டானது ஹையாக அதிகரிக்கும். ஏன் அதிகரிக்குன்னு கேட்டாக்க பேட்டரி ஆனது கண்டிப்பாக தேவைப்படும். பேட்டரி காஸ்ட் இன்றைக்கி 150 ஏச்சே பார்த்திங்க சொன்னால் ஒரு 13,000 10,000 அப்படி ரேட்டில் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்க சொன்னாக்க பேட்டரியும் பார்த்திங்க சொன்னாக்க 5 வருஷத்துக்கு ஒரு மாதிரி மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதாவது
ஆஃப்ரிட் பேனல் போட்ட ஆஃப்ரிட் வழியாக நம்ம மின்சாரம் கொடுக்கும்போது பேட்டரியானது தொடர்ச்சியாக சார்ஜிங் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்கிறதுனால சரியாக 5 வருஷத்துக்கு மேலே உழைக்காது. ஸோ 5 வருஷம் ஒரு முறை மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் அதிகரிக்கும். அதனால் எதுக்கும் வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு பேட்டரி போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். வாய்ப்பு இருக்கவங்களுக்கு கரண்ட் பில்லை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்க முடியும். இது எல்லாமே எங்களோட கம்பெனி பிகேஜே சொல்யூஷன்ஸ். நம்ம கான்டாக்ட் நம்பர் 70 10 22 30 21 சைடில் தெரிவிப்பாருங்க. இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே உங்கள் வீட்டுக்கு வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வகையான பேனல் போட்டு நல்லது, எத்தனை யூனிட் மின்சாரத்தை யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கான பதிவு செய்ததுலேருந்து கடைசி சப்சிடியை வாங்கி தர வரையும் கடைசி வரை நானே கூட இருந்து உங்களுக்கு பண்ணித்தரேங்க. ஓகேங்க, நன்றிங்க.